தனுஷுக்கு பாடம் கற்பித்த சிம்பு. கொஞ்சம் திரும்பி பார்க்கண்ணா. குபேரா இசை வெளியீட்டு விழாவில் அந்த படம் குறித்த விஷயங்களை, அந்த அனுபவங்களை மட்டுமே இந்த விழாவில் பேச வேண்டிய நடிகர் தனுஷ் சம்பந்தமே இல்லாமல் ஏதேதோ பேசினார் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அவர் யாருக்கோ மீசையை முறுக்கி தொடையை தட்டி சவால் விடும் ஒரு மேடையாக தான் அந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டார். ஒருவேளை அது நடிகை நயன்தாராவாக இருக்குமோ என்ற சந்தேகமும் ரசிகர்களுக்கு இருக்கிறது. அந்த விழாவில் பேசிய தனுஷ், என் படம் வெளியாவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே என்னை பற்றிய வதந்திகளை சிலர் பரப்ப தொடங்குகிறார்கள். ஆனால் தீப்பந்தம் போல் என்று ரசிகர்கள் இருக்கும் வரை நான் முன்னேறி கொண்டேதான் இருப்பேன். 23 ஆண்டுகளாக என் ரசிகர்கள் எனக்கு வழித்துணையாக இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் வரை ஒரு செங்கலை கூட உங்களால் ஆட்ட முடியாது. தம்பிகளா, கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க என்று அந்த விழாவில் நடிகர் தனுஷ் காரசாரமாக பேசியிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் பேசிய விதத்தை நெட்டிசன்கள் கடந்த 1 வாரமாக ட்ரோல் செய்து பயங்கரமாக கலாய்த்து வருகின்றனர். ரஜினியை போல தனுஷ் பேச முயற்சிக்கிறார், படத்தை விட நிஜத்தில் நல்லாவே நடிக்கிறார் என்று கண்டபடி தனுஷை விமர்சித்து வருகின்றனர். முன்பெல்லாம் மேடையில் தனுஷ் பேசுவது ரசிகர்களை கவர்ந்தது. குறைவாக பேசினாலும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என தனுஷ் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ரசிகர்களின் தாரக மந்திரமாக மாறியது. சமீப காலமாக சினிமா நிகழ்ச்சியில் தனுஷின் பேச்சுக்கு இந்த மாதிரியான எதிர்வினைகள் வருவது அதிகரித்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இதுபோல் சினிமா நிகழ்ச்சிகளில் எக்குத்தப்பாக பேசி ட்ரோலில் சிக்கிக் கொள்பவர் நடிகர் சிம்புவாகத்தான் இருந்தார். நெட்டிசன்களுக்கு அப்போதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலில் முக்கிய ஆளாக இருந்தவரே நடிகர் சிம்புதான். ஆனால் நிலைமை இப்போது வேறு மாதிரி ஆகிவிட்டது. இப்போது இந்த இடத்திற்கு நடிகர் தனுஷ் வந்துவிட்டார். ஒரு காலத்தில் இணையத்தில் அப்படி ட்ரோல் செய்யப்பட்ட சிம்பு இப்போது சினிமா நிகழ்ச்சிகளில் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து நிதானித்து மிகவும் அழகாக தெளிவாக பேசி வருகிறார். தக் லைஃப் பட விழாவில் அவர் பேசிய விதமும், ஒரு நடிகராக அவர் கடந்து வந்த பாதை மற்றும் அவர் சினிமாவில் எதிர்கொண்ட சவால்கள் குறித்தும் பேசியதும் பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்தது. ஆனால் இப்போது பழைய சிம்புவாக மாறிய நடிகர் தனுஷ் குபேரா பட விழாவில் அடாவடியாக பேசி இருப்பது இணையத்தில் அனலாக கொதிக்கிறது. அதே வேளையில் நடிகர் சிம்பு ஆரம்பகால தனுஷ் போல அமைதியானவராக மாறி இருப்பதும் ரசிகர்கள் மத்தியில் பலத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் தனுஷ் இயக்குனராகிவிட்டார், ஒருவேளை சினிமா டைரக்டர் ஆகிவிட்டோம் என்ற மமதையில் இப்படி தெனாவட்டாக பேசுகிறாரா, அல்லது ரஜினி மருமகன் என்ற அந்தஸ்தை இழந்துவிட்டோம் என்ற விரக்தியில் பேசுகிறாரா? அப்துல் கலாம், இளையராஜா போன்றவர்களின் பயோபிக் படங்களில் நடிக்கிறோம் என்ற பெருமிதத்தில் இப்படி தாறுமாறாக பேசுகிறாரா என்று தெரியவில்லை என்று ரசிகர்கள் புலம்புகின்றனர். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வெறும் வாய்சவடால் பேசினால் ஜெயிக்க முடியாது. சிம்பு போன்றவர்கள் உணர்ந்து திருந்தியது போல் தனுஷும் கொஞ்சம் இனி அடக்கி வாசித்தால் நல்லது. இல்லை என்றால் செங்கல்லை ஆட்டுவது மட்டுமல்ல, கட்டிடத்தையே அஸ்திவாரத்தோடு இடித்து தரை மட்டமாக்கும் வலிமை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு உண்டு என்ற பாடத்தை தனுஷுக்கு கற்பித்து விடுவார்கள். ஓவர் பில்டப் உங்க உடம்புக்கெல்லாம் ஆகாது தம்பி என ரசிகர்கள் பலர் எச்சரித்துள்ளனர். உங்கள் தின சேவல்.